வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பழமையான கதை எப்படி இன்னைக்கு வர்ற ஹாலிவுட், காலிவுட், பிளாக்பஸ்டர் படங்களோட கதையமைப்பை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி பிரதிபலிக்குதுன்னு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஒரு மாசான படத்துக்கு தேவையான ஓப்பனிங், ட்விஸ்ட், கிளைமேக்ஸ்னு எல்லாமே இருக்கிற ஒரு சூப்பரான வரலாற்று பதிவு இது. சரி, கொஞ்சம் கூட தாமதிக்காம இந்த அட்டகாசமான வரலாற்றுக்குள்ள நம்ம போயிடலாம் வாங்க. 990. ஆமாங்க, 999. இது ஏதோ சும்மா ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. ஒரு பெரிய சதியில மாட்டி ஈவு இரக்கமே இல்லாம கொடூரமா கொல்லப்பட்ட அரசர்களோட எண்ணிக்கை தான் இது. கதையோட ஆரம்பத்திலேயே இவ்ளோ பெரிய ஆபத்து காத்திருக்கு அப்படின்னா விறுவிறுப்புக்கு கண்டிப்பா பஞ்சமே இருக்காது இல்லையா? இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். அந்த 1000வது பலியாக அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம ஒரு பயங்கரமான வலையில சிக்க போற அந்த ஹீரோ வேற யாரும் இல்ல, சாட்சாத் அந்த மாமன்னர் விக்ரமாதித்தன் தான். தனக்காக விரிக்கப்பட்டிருக்க வலைய பத்தி துளியும் தெரியாம அவர் அந்த பாதையில போயிட்டு இருக்காரு. பாகம் 1, கதையின் தொடக்கம். அதாவது அர்ச்சகரோட மாபெரும் தவறு. எந்த ஒரு பிரம்மாண்டமான திரைப்படமா இருந்தாலும் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிற ஒரு புள்ளி இருக்கும் இல்லையா? தேவதேவன் அப்படிங்கிற சிவபெருமானோட அர்ச்சகர் செஞ்ச ஒரு பெரிய தவறுல இருந்து தான் நம்ம கதையே ஆரம்பமாகுது. இது எப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி நடக்குதுன்னு பாருங்களேன். ஒரு சில நொடிகள்ல மறந்து போன பிரசாதத்தை எடுக்க தேவதேவன் கோயிலுக்குள்ள திரும்பி போறாரு. அடுத்த சில நிமிஷங்கள்ல சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்ற ரகசிய கதைகளை அவர் ஒட்டு கேட்கிறாரு. அப்புறம் சில மணி நேரங்கள்ல அந்த ரகசியங்களை எல்லாம் தம் மனைவியிடம் போய் உளறிறாரு. அப்புறம் என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். அடுத்த சில நாட்கள்ல ஊர் முழுக்க இந்த ரகசியம் பரவி ஒரு பெரிய பஞ்சாயத்தாகவே மாறிடுது. ஒரு சின்ன பிழை எப்படி இவ்ளோ வேகமா பூதாகாரமா வெடிக்குது பாத்தீங்களா? நான் ரகசியமா சொன்ன கதைகளை ஒட்டு கேட்டு உன் மனைவியிடம் சொன்னதால நீ வேதாளமா திருந்து வா அப்படின்னு கொதித்தெழுந்த சிவபெருமான் தேவதேவனுக்கு கொடுத்த பயங்கரமான சாபம் தான் இது. உண்மையிலேயே இந்த தெய்வீக கோபத்தோட வெளிப்பாடுதான் மொத்த கதையோட போக்கையே அப்படியே மாத்தி போடுது. அப்படிப்பட்ட ஒரு கொடூர சாபத்தை வாங்கின தேவதேவன் தான் உஜ்ஜயினி மயானத்துல முருங்க மரத்துல தலைகீழா தொங்குற அந்த புகழ்பெற்ற வேதாளமா மாறுறான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த வேதாளம் அப்படிங்கிற அரக்கனோட தோற்றம் இப்படிதான் உருவாகியிருக்கு. இங்க ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம நோட் பண்ணணும். சினிமாவுல இத ஃபோர் ஷேடோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி நடக்க போறத முன்னாடியே குறிப்பால உணர்த்துறது. வேதாளம் சொல்ற கதைகள்ல கடைசியா வர்ற அந்த உறவுமுறை தெரியா கதைக்கு மட்டும் விடையே இருக்காது. அந்த ஒரு விடை தெரியாத கேள்விதான் பின்னாடி நம்ம ஹீரோவோட உயிரையே காப்பாத்த போகுது. அதனால இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகம் 2, சூழ்ச்சியும் திருப்பமும். அதாவது எப்படி ஆபத்துகள் அதிகரிக்குதுன்னு பார்க்கலாம். கதையோட முடிச்சுக்கள் இப்போ ரொம்பவே இறுக ஆரம்பிக்குது. நம்ம கதையோட உண்மையான வில்லன், சூழ்ச்சிகள் நிறைந்த சுஷர்மன் அப்படிங்கிற முனிவன் இப்போ திரைக்குள்ள என்ட்ரி ஆகிறான். அந்த சுசர்ம முனிவனோட மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா? முதல்ல வேதாளத்தை வசப்படுத்தணும். அது மூலமா 8 அரிய மாய சக்திகளான அஷ்டமகா சித்திகள் அடையணும். அதுக்காக மாமன்னன் விக்ரமாதித்யனையே தந்திரமா ஏமாத்தி காளி தேவிக்கு பலியிடணும். இதுதான் பிளான். பின்னாடியில இருந்துட்டே சுசர்மன் எப்படி காய் நகர்த்துறான்னு பார்க்கும்போது ஒரு மிரட்டலான சினிமா வில்லன் நமக்கு கண் முன்னாடி வந்து போறான். இங்கதான் ஒரு தரமான டிராமாட்டிக் ஐரணி, அதாவது மிகப்பெரிய ட்விஸ்டும் ஒளிஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு கொடூரமா விகாரமா இருக்கிற வேதாளம் உண்மையில ஹீரோவை காப்பாத்த வந்த ஒரு வழிகாட்டி. ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப புனிதமா தெரியற அந்த முனிவரோ ஒரு கொடூரமான கொலகார வில்லன். வெளித்தோற்றத்தை வச்சு எதையும் முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கறத இது ரொம்ப அழகா காட்டுது இல்லையா? முனிவனை எப்படி வீழ்த்துவதுன்னு வேதாளம் ஹீரோக்கு ஒரு சூப்பரான வியூகம் வகுத்து கொடுக்குது. இது கேட்கறதுக்கே ஏதோ ஹாலிவுட் படத்துல வர்ற ஆக்ஷன் பிளான் மாதிரி இருக்கும். அதாவது முனிவன் உன்னை முதல்ல கீழே விழுந்து வணங்க சொல்வான். ஆனா உனக்கு அது தெரியாதுன்னு நீ சாதுரியமா நடி. அவனையே முதல்ல செஞ்சு காட்ட சொல்லு. அவன் எப்ப கீழே விழறானோ அந்த மறுகணமே உன் வாளால அவன் தலையை துண்டிச்சிடு அப்படின்னு மிக துல்லியமா ஒரு பிளான வேதாளம் சொல்லி கொடுக்குது. பாகம் 3, உச்சக்கட்டமும் முடிவும். வனதுர்கை அம்மன் கோயில்ல நடக்க போற இறுதி போர். இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அடர்ந்த இருண்ட காட்டுக்குள்ள இருக்கிற அந்த வனதுர்கை அம்மன் கோயிலுக்குள்ள போற மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த யாக குண்டத்தோட வெளிச்சத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பதற்றம் நம்மள அப்படியே தொத்திக்குது. பொதுவா படத்துல ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாஸ்டுக்கு முன்னாடி ஒரு அமைதியான தருணம் வரும்ல, அது மாதிரி முனிவன் விக்ரமாதித்தனை தீட்டுக்கழிய நதியில குளிச்சுட்டு வர சொல்றான். ஹீரோ குளிச்சுட்டு திரும்புற அந்த நிமிஷங்கள் பார்க்கற நமக்கு நெஞ்ச பதபதைக்க வைக்கிற ஒரு திகில கொடுக்குது. நேரம் குறையுது, ஆபத்து நெருங்கிட்டே இருக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்க, அந்த எரியும் யாக குண்டத்துல பலியாகி விழப்போறது யாரு? விக்ரமாதித்தனா இல்ல சூசர்மனா? 2 பேர்ல ஒருத்தரோட கதை இப்போ முடிய போகுது, அது நிச்சயம். இதோ அந்த இறுதி மோதல். முதல் நொடி முனிவன் யாக குண்டத்தை சுத்தி வந்து மன்னனை சாஷ்டாங்கமா வணங்கச் சொல்றான். 2ஆம் நொடி
ஒரு சத்திரியன் அப்படிங்கறதால அந்த யாக முறை தனக்கு தெரியாதுன்னு மன்னன் தந்திரமா சொல்றான். 3ஆம் நொடி இத அப்படியே நம்புன முனிவன் அதை தானே செஞ்சு காட்ட தரையில விழுறான். 4ஆம் நொடி பளிச்சுன மன்னனோட வாள் வீசப்படுது. முனிவனோட தலை துண்டிக்கப்பட்டு யாக குண்டத்துல விழுது. வில்லன் விரிச்ச வலையில வில்லனையே வீழ்த்தின ஒரு அட்டகாசமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது. மகனே விக்ரமாதித்தா, உனது செயலால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு வேண்டிய வரங்களைக் கேள். காளி தேவியோட இந்த கம்பீரமான வார்த்தைகள் எதை உணர்த்துதுன்னா, நம்ம ஹீரோ தன்னோட மாபெரும் இறுதிச் சோதனையில முழுமையா ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கறத தான். இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, விக்ரமாதித்தனோட சுயநலமில்லாத குணம் இங்க எப்படி வெளிப்படுதுங்கிறது தான். அவர் கேக்குற பரிசுகளை பாருங்களேன். தன் மக்கள் கிட்ட இரக்கமும் நேர்மையும் இருக்கணும்னு சொல்றாரு. காளியை எப்ப நினைச்சாலும் தரிசிக்கிற வரம் கேக்குறாரு. இது எல்லாத்துக்கும் மேல அநியாயமா கொல்லப்பட்ட அந்த 999 அரசர்களுக்கும் திரும்பவும் உயிர் கொடுக்க கேக்குறாரு. நிஜமாவே ஒரு உண்மையான ஹீரோவுக்கான அடையாளம் இதுதானே? இதுதான் இந்த கதையோட பிரம்மாண்டமான கிளைமேக்ஸ். உயிர் பழிச்ச அரசர்கள் எல்லாரும் நன்றி சொல்லிட்டு திரும்ப விக்ரமாதித்தன் வேதாளத்தோட உஜ்ஜயினிக்கு வர்றாரு. இந்திரன் கொடுத்த அந்த நவரத்தன சிம்மாசனத்துல கம்பீரமா உட்கார்ந்து 4 பக்கமும் தன்னோட புகழ் பரவ அவர் அமைதியா ஆட்சி செய்யற அந்த பிரம்மாண்டமான காட்சியை கொஞ்சம் உங்க மனசுல ஓட்டி பாருங்க. அப்படியே ஒரு சூப்பர் ஹிட் படம் பார்த்த ஃபீல் கிடைக்குதுல்ல? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு நாம பார்க்குற பல பிளாக்பஸ்டர் படங்கள், அதுல வர்ற ட்விஸ்டுகள், ஹீரோவோட மாஸ் சீன்ஸ், இது எல்லாத்தையும் இந்த மாதிரியான பழங்கால கதைகள்ல இருந்து எவ்ளோ அடிக்கடி கடனா வாங்கியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இன்னைக்கு கொண்டாடுற பல பிரம்மாண்டமான திரைப்படங்களோட ஆணிவேர் நம்மளோட இந்த பழங்கால துன்பங்கள்ல தான் புதைஞ்சிருக்கு. இந்த ஒரு அட்டகாசமான பழமையான சினிமா பாணி கதையை என்னோட சேர்ந்து அலசினதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.